வணக்கம் சொந்தங்களே. இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா ஈஸியா டேஸ்டியா ஒரு பொங்கல் செய்ய போறோம். அது என்ன பொங்கல்னா தக்காளி பொங்கலுங்க. இது வரைக்கும் நீங்க மிளகு பொங்கல், வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், தெனப்பொங்கல் என்ன வேணா சாப்பிட்ருப்பீங்க. இந்த பொங்கல் சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சொந்தங்களா அதுக்கு தேவையான பொருள் மசாலா முதல்ல அரைச்சிக்கணுங்க. பட்டைங்க, கொஞ்சம் கிராம்பு, கொஞ்சம் ஏலக்காய் இது போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க. சொந்தங்களா பட்டை பொடி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேங்க. இந்த அளவுக்கு அரைச்சா போதுங்க. நைஸாக தான் இருக்குது, அரைச்சா போகுது. தக்காளி பொங்கலுக்கு பச்சரிசி 1 கிலோ எடுத்துருக்குறேங்க. 3/4 கிலோ தக்காளி எடுத்துருக்குறேங்க. தக்காளி கட் பண்ணி வணக்க வேண்டியதில்லை, நம்ம அரைச்சிதான் ஊற்ற போகிறோம். மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க. சொந்தங்களா தக்காளி 3/4 கிலோ எடுத்துருந்தா அரைச்சிட்டு வந்துட்டேங்க. சொந்தங்களா தக்காளி பொங்கலுக்கு அரிசி ஊற வச்சுக்கலாங்க. 20 நிமிஷம் ஊறினா போதும். நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சா போதுங்க. சொந்தங்களா தக்காளி பொங்கல் செய்யறதுக்கு போசி வச்சுக்கலாங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. பிரிஞ்செல்லாம் ஒரு 2 போட்டுக்கலாங்க. சின்னதாக போட்டிருக்கிறேன். பட்டை 2 பட்டைங்க, 2 ஏலக்காய், பூண்டு முழு பூண்டு போட்டுக்கலாங்க. முழு பூண்டு போட்டுங்க கொஞ்சம் நல்லா செவந்து வர வரைக்கும் வணக்கலாங்க. பூண்டு வணங்கிருச்சுங்க. பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க, போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பிரியாணிக்கு மேலே செவக்க வேண்டியது இல்லைங்க, கண்ணாடி பதம் வந்தால் போகுது. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துருச்சுங்க. இடிச்சு வச்ச பூண்டு போட்டுக்கலாங்க. அரைச்சி போட வேண்டாங்க, இந்த மாதிரி இடிச்சு போட்டுக்கலாங்க. பூண்டு போட்டாலும் நல்ல மணம்தான். இஞ்சி தேவையான அளவு தட்டி வச்சிருக்கிறேங்க. அரைக்க வேண்டாங்க, இப்படி தட்டி வச்சு போட்டுக்கலாங்க. அஞ்சு பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. அரியாம போடுற முழு மிளகா. கொஞ்சம் புதினா போட்டுக்கலாங்க. கொஞ்சம் மல்லி இலை, வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் இந்த அளவுக்கு வணங்கினா போதுங்க. தக்காளி எடுத்து ஊற்றிக்கலாங்க. அரைச்சி வச்சு தக்காளி ஊற்றிக்கலாங்க. நல்லா தக்காளி வணங்கி சுண்டி வரட்டுங்க, அப்புறம் மசாலா தூள் போட்டுக்கலாங்க. தக்காளி வணங்கட்டுங்க, கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். சொந்தங்களா திறந்து பார்த்துக்கலாங்க. நல்லா வணங்கி வந்துடணுங்க. தண்ணி பூரா அப்படியே சுண்டி வந்துடணும். சொந்தங்களா இப்படி அடிக்கடி கிளறி விட்டாருங்க. தண்ணி இருக்குதுன்ட்டு விட்டுறாதீங்க. தண்ணி மேலாவதான் இருக்கு, கீழே அடி பிடிச்சிரு. கிளறி விட்டாருங்க. மேலே தரிச்சதுன்னா கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்படி தண்ணி இருக்குதுன்ட்டு விட்டீங்கன்னா கீழே அடி பிடிச்சிரு. இங்கே பாருங்க, இந்த சைடெல்லாம் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வருது. நல்லா வணங்கிருச்சு. தக்காளியில தண்ணியே ஊற்றிடாதீங்க, தண்ணி ஊற்றாம தான் அரைக்கணும். புதினா கொஞ்சம் போட்டுக்கலாங்க, 1 கை. மல்லித்தலை 1 கை போட்டுக்கலாங்க. பட்டைப்பொடி அரைச்சி வச்சோம்லாங்க, அதை போட்டுக்கலாங்க. சிக்கன் பொடி 1 ஸ்பூனுங்க. வரமிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்றது போட்டுக்கலாங்க.
பச்சை மிளகாயும் போட்டிருக்கிறா, பார்த்து போட்டுக்கலாங்க. கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாங்க, அப்புறம் அரிசி போட்டு போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு சுண்டி வந்துருச்சுங்க தண்ணி. நல்லா தொக்கு பதம் வந்துருச்சுங்க. தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணிங்க. நான் 3 டம்ளர் கலந்து வச்சிருக்கிறேன், ஊற்றிக்கலாங்க. மூடி போட்டுக்கலாங்க. நல்லா தண்ணி கொதிக்கிட்டு சொன்னாங்களா, திறந்து பார்க்கலாங்க. சொன்னாங்களா, நல்லா கொதிக்குதுங்க. அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டோன்னே நல்லா கலந்து விட்டுருங்க. மூடி வச்சுக்கலாங்க. சொன்னாங்களா, நல்லா கொதிக்குது, எடுத்து பார்த்துக்கலாங்க. சொன்னாங்களே, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. அப்படியே கொஞ்சம் போட்டிருக்கிறோம், இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. உப்பு போட்டு கிளறி விட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டுச்சுன்னா தம் போட்டுக்கலாங்க. சிம்மில் வச்சு மூடி வச்சுக்கலாங்க. அரிசி வந்து தம் போடுற அளவுக்கு வந்துச்சுன்னா இலை போட்டு தம் போட்டுக்கலாங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாங்க. சொந்தங்களே, தம் போட்டுக்கலாங்க. இலை போட்டு தம் போட்டுங்க. கீழே நம்ம சிம்மில் வச்சுக்குங்க. வச்சு மேலே தண்ணி ஊற்றி இப்படி வச்சிட்டோம்னா இது ஒரு 10 நிமிஷங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம். சொந்தங்களே, தம் போட்டு 20 நிமிஷம் 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பர்னர் சூட்டில் ஒரு 10 நிமிஷம் இருக்குங்க, அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. சொந்தங்களே, 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. தம்மை எடுத்து பார்க்கலாங்க. கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாங்க. சொந்தங்களே, தம் ஆயிடுச்சுங்க. நல்ல தக்காளி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. கலர் பாருங்க. நம்ம கோயிலுக்கெல்லாம் போனோம்னா இந்த மாதிரி செஞ்சு கொண்டு போனீங்கன்னா சூப்பராக இருக்கு. சொந்தங்களே, தக்காளி பொங்கல் செஞ்சாச்சுங்க. சொந்தங்களே, சாப்பிட்டு பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்குதுங்க. நீங்கள் இதே மாதிரி பொங்கல் செஞ்சு ஆடி வெள்ளிக்கிழமை மாரியம்மன் கோயிலில் கொண்டு போய் கொடுக்கலாங்க. நான் சொன்ன அளவே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி சொந்தங்களோட இருக்க சொந்தங்களோட சேர இது உங்கள் சாவித்திரி கிச்சனுங்க.